இன்றைய செய்திகள். தமிழக அரசு அதிரடி அறிவிப்பு. ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் அதிரடி மாற்றங்கள். நீங்கள் கவனிக்க வேண்டியவை. பாஸ்போர்ட் கட்டணம் உயர்வு. வெளிநாடு செல்ல திட்டமிடுபவரா நீங்கள்? அப்படி என்றால் இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் முக்கியமானது. பாஸ்போர்ட் பெறுவதற்கான கட்டணத்தில் அதிரடியான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம். அந்த மாற்றங்கள் என்ன? எவ்வளவு கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும்? இதோ விரிவான தகவலை நாம் பார்ப்போம். என்ன மாற்றம்? வருகின்ற ஜூலை 1ஆம் தேதி முதல் பாஸ்போர்ட் விண்ணப்பங்களுக்கான கட்டணங்கள் உயர்த்தப்பட உள்ளன. நீங்கள் சாதாரண முறையில் விண்ணப்பித்தாலும் சரி அல்லது அவசர தேவைகளுக்காக தட்கல் முறையில் விண்ணப்பித்தாலும் சரி, இனி கூடுதலாக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். பாஸ்போர்ட் வகை பழைய கட்டணம் புதிய கட்டணம். ஜூலை 1 முதல் சாதாரண கட்டணம் 1500 முதல் 2500 வரை, தட்கல் 3500 முதல் 5000 வரை. இதற்கான காரணம் என்ன? இந்த கட்டண உயர்வு எதனால் என்று பலரும் கேட்கலாம். பாஸ்போர்ட் சேவைகளை நவீனப்படுத்துதல், பாதுகாப்பு அம்சங்களை வலுப்படுத்துதல் மற்றும் பாஸ்போர்ட் அலுவலகங்களின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல் போன்ற காரணங்களுக்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்ட நாட்களாக இந்த கட்டணங்கள் மாற்றப்படாமல் இருந்த நிலையில் தற்போது நிர்வாக செலவுகளுக்காக இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. நேயர்களுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ். இப்பொழுது உங்களிடம் நாம் சொல்ல வேண்டிய ஒரு முக்கிய அறிவுரை. நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்க திட்டமிட்டு இன்னும் விண்ணப்பிக்காமல் இருந்தால் ஜூலை 1க்கு முன்பே ஆன்லைனில் விண்ணப்பித்து பணத்தை செலுத்திவிடுவது நல்லது. இதன் மூலம் நீங்கள் தற்போதுள்ள பழைய கட்டணத்திலேயே பாஸ்போர்ட்டை பெற முடியும். ஒரு முறை ஆன்லைனில் பதிவு செய்துவிட்டு அப்பாயின்மெண்ட் தேதியை தள்ளி போட்டாலும் பரவாயில்லை. ஆனால் ஜூலை 1க்கு முன்னரே பேமெண்ட் முடித்திருப்பது உங்கள் பணத்தை சேமிக்க உதவும். வெளிநாடு செல்லும் கனவோடு இருப்பவர்கள் இந்த மாற்றத்தை கவனத்தில் கொண்டு உங்கள் பயண திட்டங்களை சரியாக வகுத்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாத தொடக்கத்திலும் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் சில புதிய விதிமுறைகள் அமலுக்கு வருவது வழக்கம். அந்த வகையில் வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் சாமானிய மக்கள் அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில அதிரடி மாற்றங்கள் அமலுக்கு வர உள்ளன. முக்கியமாக ரயில்வே துறையில் சில புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அவை என்னென்ன? வாருங்கள் ஒவ்வொன்றாக விரிவாக பார்க்கலாம். தட்கல் டிக்கெட்டுக்கு ஆதார் கட்டாயம். முதலாவதாக ரயில் பயணிகளுக்கான ஒரு மிக முக்கியமான அப்டேட். அவசரமாக வெளியூர் செல்ல வேண்டுமென்றால் நாம் அனைவரும் நாடும் ஒரே வழி தட்கல் முன்பதிவுதான். ஆனால் இனி தட்கல் டிக்கெட் புக் செய்ய ஒரு புதிய ரூல்ஸ் வந்துள்ளது. ஆம், உங்கள் IRCTC கணக்குடன் ஆதார் எண்ணை இணைப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஏன் இந்த திடீர் மாற்றம்? பண்டிகை காலங்களில் தட்கல் டிக்கெட்டுகள் நிமிடங்களில் விற்று தீர்ந்து விடுகின்றன. இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி பல இடைத்தரகர்கள் போலி கணக்குகள் மூலமாக மொத்தமாக டிக்கெட்டுகளை புக் செய்து அதிக விலைக்கு விற்கிறார்கள். இதனை முற்றிலுமாக ஒழித்து உண்மையான பயணிகளுக்கு டிக்கெட் கிடைப்பதை உறுதி செய்யவே ரயில்வே துறை இந்த ஆதார் இணைப்பு திட்டத்தை கட்டாயமாக்கியுள்ளது. எனவே இன்னும் உங்கள் கணக்கில் ஆதாரை இணைக்கவில்லை என்றால் இன்று செய்துவிடுங்கள். டிக்கெட் இல்லா பயணத்திற்கு அபராதம் உயர்வு. இரண்டாவதாக, டிக்கெட் இல்லாமல் ரயிலில் பயணம் செய்பவர்களுக்கான ஒரு கடுமையான எச்சரிக்கை. ரயில்களில் டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்வது எப்போதுமே சட்டப்படி குற்றம்தான். இதுவரை இப்படி பிடிபடுபவர்களுக்கு ரூபாய் 250 மட்டுமே அபராதமாக விதிக்கப்பட்டு வந்தது. ஆனால் ஜூலை 1 முதல் இந்த அபராத தொகை ரூபாய் 500ஆக 2 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் நோக்கம் என்ன? பயணிகள் அனைவரும் பொறுப்புடன் டிக்கெட் எடுத்து பயணம் செய்வதை ஊக்குவிக்கவும் ரயில்வே துறையின் வருவாய் இழப்பை தடுக்கவுமே இந்த நடவடிக்கை. எனவே எவ்வளவு அவசரமாக இருந்தாலும் சரி, முறையாக டிக்கெட் எடுத்துவிட்டு பயணம் செய்வதே நமக்கும் நாட்டுக்கும் நல்லது. ரயில் நிலையங்களில் அத்துமீறலுக்கு தடை. மூன்றாவதாக, ரயில் நிலையங்களில் பாதுகாப்பையும் தூய்மையும் மேம்படுத்தும் வகையில் ஒரு புதிய சட்டம் வந்துள்ளது. இனிமேல் ரயில் நிலைய வளாகங்களிலோ அல்லது ரயில்களுக்கு உள்ளேயோ ரயில்வே நிர்வாகத்தின் முறையான அனுமதியின்றி பொருட்களை விற்பனை செய்தாலோ அல்லது பிச்சை எடுத்தாலோ கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்கு அதிகபட்சமாக ரூபாய் 2000 வரை அபராதம் விதிக்கப்படலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பயணிகளுக்கு என்ன லாபம்? பல நேரங்களில் அனுமதியற்ற வியாபாரிகளாலும் பிச்சை எடுப்பவர்களாலும் பயணிகளுக்கு பெரும் தொந்தரவு ஏற்படுகிறது. பயணிகளின் பயணம் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் சுகாதாரமாகவும் முறையிலும் அமைய வேண்டும் என்பதற்காகவே இந்த கடுமையான சட்டம் அமல்படுத்தப்படுகிறது.
ஜூலை 1 முதல் அமலுக்கு வரும் இந்த மாற்றங்கள் ஆரம்பத்தில் சற்று கடினமாக தோன்றினாலும் நீண்டகால அடிப்படையில் பார்த்தால் இது பயணிகளின் பாதுகாப்பிற்காகவும் தரமான சேவையை வழங்குவதற்காகவும் கொண்டு வரப்பட்டவை தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புதிய விதிமுறைகளை நாமும் பின்பற்றுவோம், பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம். இந்த மிக முக்கியமான தகவலை ரயிலில் அடிக்கடி பயணம் செய்யும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். ஜூலை 1 அதிரடி மாற்றங்கள். ஜூலை மாதம் பிறக்கப் போகிறது. புதிய மாதம் என்றாலே புதிய மாற்றங்கள் தானாகவே வந்துவிடும். அந்த வகையில் ஜூலை 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரப்போகும் முக்கியமான மாற்றங்கள் என்ன, இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்ன என்பதைத்தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதார் அப்டேட் மிக முக்கியமானது. முதலில் நாம் பார்க்க போவது ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் மிக முக்கியமான ஆதார் அட்டை பற்றிய அப்டேட். ஆதார் அட்டையில் உங்கள் விவரங்களை, அதாவது பெயர், முகவரி அல்லது பிறந்த தேதியை இலவசமாக புதுப்பித்து கொள்ள அரசாங்கம் ஒரு காலக்கெடு கொடுத்திருக்கிறது. அந்த இலவச அவகாசம் ஜூலை 1ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இதுவரை நீங்கள் உங்கள் ஆதார் விவரங்களை சரிபார்க்கவில்லை என்றால் உடனடியாக ஆன்லைனில் மை ஆதார் போர்ட்டல் மூலம் மாற்றங்களை செய்துவிடுங்கள். ஜூலை 1க்கு பிறகு மாற்றங்கள் செய்தால் அதற்கு நீங்கள் சேவை கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அந்த ஒரு நல்ல செய்தி. சரி, இது கொஞ்சம் கவலையான விஷயம் மாதிரி தெரிந்தாலும் இதில் ஒரு நல்ல செய்தியும் இருக்கிறது. உங்கள் ஆதார் அட்டையில் மின்னஞ்சல் முகவரி, இமெயில் ஐடி அல்லது மொபைல் எண்ணை மட்டும் புதுப்பிக்க விரும்புபவர்களுக்கு ஒரு கூடுதல் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஜூலை 1க்கு பிறகும் அடுத்த 6 மாதங்களுக்கு மின்னஞ்சல் முகவரியை மட்டும் இலவசமாக புதுப்பித்து கொள்ளும் வசதியை தொடர்ந்து அமலில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது பலருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா? ஏன் இந்த மாற்றங்கள்? நேர்களுக்கான டிப்ஸ். அரசாங்கம் எதற்காக இந்த மாற்றங்களை கொண்டு வருகிறது என்றால் உங்கள் ஆதார் தகவல்களை துல்லியமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். தேவையற்ற குழப்பங்களை தவிர்க்கவும் அரசு நலத்திட்டங்களை நேரடியாக உங்களை வந்து சேரவும் இந்த அப்டேட்டுகள் மிக அவசியம். அதனால் கடைசி நிமிடம் வரை காத்திருக்காமல் இப்போதே உங்கள் ஆதார் நிலையை சரிபார்த்து கொள்ளுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த ஜூலை மாதத்தில் பொதுமக்களாகிய நமக்கு நிம்மதி தரும் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அது என்ன, இதனால் நமக்கு என்ன லாபம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். முக்கியமான செய்தி, மின் கட்டணம். முதலில் நாம் பார்க்க போவது அனைவரையும் பெரிதும் கவலைப்பட வைத்த ஒரு விஷயம், மின்சார கட்டணம் உயரப்போகிறதா என்ற கேள்விதான் பலரிடம் இருந்தது. ஆனால் இதோ ஒரு மகிழ்ச்சியான செய்தி. மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் மிக தெளிவாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதாவது இந்த ஆண்டு மின்சார கட்டணம் உயர்த்தப்படாது. மக்களின் தற்போதைய பொருளாதார சூழலை கருத்தில் கொண்டும் சாமானிய மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற நோக்கத்திலுமே இந்த அதிரடி முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இது நடுத்தர வர்க்கத்தினருக்கும் குடும்ப தலைவிகளுக்கும் உண்மையிலேயே ஒரு பெரிய ஆறுதலான விஷயம் என்றுதான் சொல்ல வேண்டும். இது ஏன் முக்கியமானது? சாதாரணமாகவே கோடை காலத்திலோ அல்லது ஆண்டின் பாதியிலோ மின்சார கட்டணம் உயர்வு குறித்த செய்திகள் வரும்போது பட்ஜெட்டில் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் இந்த அறிவிப்பின் மூலம் அந்த பதற்றத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஏன் இந்த அறிவிப்பு என்பதை நாம் யோசித்து பார்த்தால் அரசின் மக்கள் நல திட்டங்கள் மற்றும் பண வீக்கத்தை கட்டுப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக இதை பார்க்கலாம். உங்கள் கவனத்திற்கு, ஜூலை 1 முதல் அமலுக்கு வரும் மாற்றங்களில் மின்சார கட்டணம் உயர்வு இல்லை என்பது உறுதியாகிவிட்டது. இது போக பிற துறைகளில் ஏதேனும் மாற்றங்கள் இருந்தால் அதை முறையாக சரிபார்க்க வேண்டியது நம் கடமை. குறிப்பாக மின்சார கட்டணத்தை பொறுத்தவரை பழைய முறையே தொடரும் என்பதால் பயப்பட தேவையில்லை. மின்கட்டண உயர்வு இல்லை என்கிற இந்த அறிவிப்பு குறித்து உங்கள் கருத்து என்ன? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஜூலை 1ஆம் தேதி உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அல்லது நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான சில மாற்றங்கள் அரங்கேற இருக்கின்றன. குறிப்பாக பொறியியல் கனவோடு இருக்கும் மாணவர்கள் மற்றும் வெளிநாடு செல்ல திட்டமிடுபவர்கள் இதை கட்டாயம் கவனிக்க வேண்டும். வாருங்கள், அது என்ன மாற்றங்கள் என்று விரிவாக பார்க்கலாம். பொறியியல் மாணவர்கள் சேர்க்கை. முதலில் பொறியியல் மாணவர்களுக்கான மிக முக்கியமான அறிவிப்பு. தமிழகத்தில் பொறியியல் படிப்பில் சேருவதற்காக 2.23 லட்சம் மாணவர்கள் ஆவலோடு காத்திருக்கிறார்கள்.
இவர்களுக்கான தரவரிசை பட்டியல் ஏற்கனவே வெளியிடப்படுவதாக இருந்த நிலையில் சிபிஎஸ்இ மறுமதிப்பீட்டு முடிவுகள் காரணமாக அது ஜூலை 1ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது. அன்று என்ன நடக்கும்? உயர் கல்வித்துறை அமைச்சர் பி. விஸ்வநாதன் அவர்கள் தரவரிசை பட்டியலை வெளியிடுவார். அதே நாளில் கலந்தாய்வு தேதிகளும் அறிவிக்கப்படும். தரவரிசை பட்டியலில் ஏதேனும் பிழைகள் அல்லது குறைகள் இருந்தால் அதை சரி செய்ய ஜூலை 1 முதல் ஜூலை 5 வரை உங்களுக்கு அவகாசம் அளிக்கப்படும். உங்கள் அருகில் உள்ள தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கை சேவை மையத்தை நேரில் அணுகி இதை சரி செய்து கொள்ளலாம். ஆக மொத்தம் ஜூலை 1ஆம் தேதி கல்வி மற்றும் அரசு ரீதியாக மிக முக்கியமான நாளாக இருக்கிறது. குறிப்பாக பொறியியல் மாணவர்கள் தரவரிசை பட்டியல் வந்தவுடன் நிதானமாக சரிபார்த்து உங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையை தொடங்குங்கள். இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது மரியானோவா நியூஸ் சேனலை தொடர்ந்து கவனிங்கள். வணக்கம் நண்பர்களே. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த முக்கிய அறிவிப்பு ஜூலை 1ஆம் தேதி முதல் தமிழகத்தில் நடைமுறைக்கு வரும் அதிரடி மாற்றங்கள் என்ன? உங்களது மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் ஏற்பட்டுள்ள அந்த மாற்றங்கள் என்ன? முழுமையான விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். திட்டத்தின் நோக்கம்: தமிழக அரசு தனது ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்காக வரும் ஜூலை 1, 2026 முதல் ஜூன் 30, 2031 வரை என அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஒரு புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை அமல்படுத்தியுள்ளது. இது அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரின் மருத்துவ செலவுகளை பெருமளவு குறைக்க உதவும் ஒரு முக்கிய திட்டமாகும். முக்கிய நன்மைகள்: பணமில்லா சிகிச்சை. எந்தவித பணமும் கட்டாமல் ரூபாய் 7.50 லட்சம் வரை நீங்கள் சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம். தீவிர நோய்களுக்கு அதிக நிதி. புற்றுநோய், இதய அறுவை சிகிச்சை போன்ற 46 வகையான தீவிர நோய்களுக்கு குடும்பம் ஒன்றுக்கு ரூபாய் 12 லட்சம் வரை சிகிச்சை பெற முடியும். கூடுதல் உதவி: அரசு ஊழியர்களுக்கு கார்பஸ் நிதி மூலம் கூடுதலாக ரூபாய் 15 லட்சம் வரை உதவி கிடைக்கிறது. ஆக மொத்தம் ஒரு நோயாளிக்கு ரூபாய் 27 லட்சம் வரை மருத்துவ உதவி கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. யார் யாருக்கு பொருந்தும்? இந்த திட்டம் அரசு ஊழியர்கள் மட்டுமின்றி தூய்மை பணியாளர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் சத்துணவு ஊழியர்கள் என பல தரப்பினருக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக குறைந்த ஊதியம் பெறும் ஊழியர்களுக்கான பிரீமிய தொகையை அரசு ஏற்றுக்கொள்வது மிகப்பெரிய வரப்பிரசாதம். சுமார் 1535 மருத்துவமனைகள் இந்த திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்டுள்ளன. எப்படி பயன்பெறுவது? இந்த திட்டம் குறித்து கூடுதல் விவரங்களை அரசு துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சரிபார்த்து கொள்ளுங்கள். ஜூலை 1ஆம் தேதி ஒவ்வொரு மாதமும் தொடக்கத்தில் சில முக்கியமான மாற்றங்கள் அமலுக்கு வருவது வழக்கம். போலி மருந்துகள் தடுப்பு QR கோடு. நேயர்களே, இந்த ஜூலை மாதத்தின் மிக முக்கியமான அறிவிப்பாக மருத்துவத்துறையில் ஒரு அதிரடியான மாற்றம் வரவிருக்கிறது. மருத்துவத்துறையில் போலி மருந்துகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த மத்திய அரசு ஒரு முக்கியமான முடிவை எடுத்துள்ளது. அதாவது, இனி வருங்காலங்களில் அனைத்து வகையான தடுப்பூசிகள் மற்றும் புற்றுநோய் சிகிச்சைகளுக்கு பயன்படுத்தப்படும் உயிர்காக்கும் மருந்துகளின் பேக்கிங்கில் QR கோடு கட்டாயமாக்கப்படுகிறது. இது ஏன் முக்கியம்? பல நேரங்களில் நாம் வாங்கும் மருந்து உண்மையானதா அல்லது போலியானதா என்பதை நமக்கு தெரியாது. மருந்தின் அட்டையில் உள்ள இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் செய்வதன் மூலம் அந்த மருந்து தயாரிக்கப்பட்ட இடம் எது, அதன் பேட்ச் நம்பர் என்ன, அது தரமானதா இல்லையா என்பதை நீங்களே நேரடியாக உறுதி செய்து கொள்ள முடியும். இதன் மூலம் போலி மருந்துகள் விநியோகம் முற்றிலும் தடுக்கப்படும். இந்த திட்டம் முழுமையாக செயல்பாட்டுக்கு வர 2027ஆம் ஆண்டு வரை கால அவகாசம் இருந்தாலும் பொதுமக்களின் நலன் கருதி அரசு இப்போதே இந்த முன்னெச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இது நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் ஒரு மிக சிறந்த முன்னெடுப்பாக பார்க்கப்படுகிறது. நேயர்களே, கூடுதல் குறிப்புகள்: இதேபோல் மாதம் மாறும்போதும் வங்கி சேவைகள், எரிவாயு விலை மற்றும் வரிகள் போன்றவற்றிலும் சிறிய மாற்றங்கள் இருக்கலாம். எனவே ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து உங்கள் வங்கி பரிவர்த்தனைகள் அல்லது மின் கட்டணம், கேஸ் சிலிண்டர் விலை போன்றவற்றில் ஏதேனும் மாற்றங்கள் இருக்கிறதா என்பதை ஒருமுறை சரிபார்த்து கொள்ளுங்கள். இத்தகைய மாற்றங்கள் குறித்து உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது மரியானோவா நியூஸ் சேனலை தொடர்ந்து கவனிங்கள். உங்களின் சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 1ஆம் தேதி முதல் உங்கள் அன்றாட வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்தும் முக்கியமான அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள தயாரா?
குறிப்பாக ரயில் பயணம் செய்பவர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி. அது என்ன என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம். வீடியோவை தவிர்க்காமல் இறுதி வரை பாருங்கள். வருகிற ஜூலை 1ஆம் தேதி முதல் சென்னை எழும்பூரிலிருந்து வேளாங்கண்ணிக்கு செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதுவரை சில காரணங்களால் மாற்றப்பட்டிருந்த இந்த ரயில் மீண்டும் பழையபடி சென்னை எழும்பூரிலிருந்தே தனது பயணத்தை தொடங்குகிறது. ஏன் இந்த மாற்றம்? வேளாங்கண்ணி செல்லும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக இந்த ரயில் எழும்பூரிலிருந்தே புறப்படுவது பயணிகளுக்கு அதிக வசதியாக இருக்கும் என்பதால் ரயில்வே நிர்வாகம் இந்த முக்கிய முடிவை எடுத்துள்ளது. இது குறித்து கூடுதல் விவரங்களை அதிகாரப்பூர்வ ரயில்வே இணையதளத்தில் சரிபார்த்து கொள்ளுங்கள். இது ஒவ்வொரு சாமானிய மனிதனும் கட்டாயம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். பாருங்கள், விரிவாக பார்க்கலாம். முக்கிய அம்சம்: ரேஷன் விநியோகத்தில் மாற்றம். முதல் முக்கிய மாற்றம் நம்முடைய ரேஷன் விநியோக முறையில் கொண்டு வரப்பட்டுள்ள அதிரடி மாற்றம். அத்தியோதயா அன்னபோஜனா திட்டத்தின் கீழ் ஒரு குடும்பத்திற்கு மாதம் 35 கிலோ தானியங்கள் வழங்கப்பட்டு வந்தன. ஆனால் இனி இதில் ஒரு முக்கியமான மாற்றம் செய்யப்பட உள்ளது. குடும்பத்தின் எண்ணிக்கையை கணக்கில் கொள்ளாமல் இனி ஒரு நபருக்கு 7 கிலோ வீதம் தானியங்கள் வழங்க ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது. இதன் பின்னணியில் இருக்கும் லாஜிக் இதுதான். பெரிய குடும்பமாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாற்றத்தின் மூலம் அவர்களுக்கு கிடைக்கும் தானியங்களின் அளவு கணிசமாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இதன் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு சென்றடையும் உணவு பாதுகாப்பை மேலும் பலப்படுத்த அரசு இந்த முயற்சியை முன்னெடுத்துள்ளது. நேயர்கள் கவனத்திற்கு. நண்பர்களே, இந்த திட்டத்தை முறையாக பெறுவதற்கு உங்கள் ரேஷன் கார்டில் உள்ள விவரங்கள் சரியாக இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரின் பெயரும் ஆதார் அட்டையும் இணைக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்வது அவசியம். அப்போதுதான் இந்த மாற்றத்தின் முழு பலன்களும் உங்கள் குடும்பத்திற்கு தடையின்றி வந்து சேரும். ஜூலை 1 முதல் வரப்போகும் இந்த மாற்றங்கள் குறித்து உங்களுக்கு என்ன கருத்து? இது உங்கள் குடும்பத்திற்கு பயனுள்ளதாக இருக்குமா? கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் மறக்காமல் பதிவிடுங்கள். குறிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? இந்த மாதம் வரப்போகும் அந்த முக்கிய மாற்றங்கள் குறித்து தான் இன்று நாம் விரிவாக பார்க்க போகிறோம். முதலில் நாம் அனைவரும் மிக கவனமாக இருக்க வேண்டியது வருமான வரி தாக்கல் அல்லது ஐடிஆர் ஃபைலிங். ஜூலை மாதம் வந்தாலே சம்பளம் வாங்கும் நபர்கள் மற்றும் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு ஒருவித பரபரப்பு தொற்றிக்கொள்ளும். ஏன் தெரியுமா? இந்த ஜூலை 31ஆம் தேதி தான் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதி. அதாவது உங்களுடைய ஐடிஆர் 1 மற்றும் ஐடிஆர் 2 படிவங்களை சமர்ப்பிக்க இந்த மாத இறுதி வரைதான் காலக்கெடு உள்ளது. இதை கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். ஆகஸ்ட் மாதம் வரை காத்திருக்கலாம் என்று நினைக்க வேண்டாம். கடைசி தேதி முடிந்த பிறகு தாக்கல் செய்தால் நீங்கள் அபராதம் கட்ட வேண்டிய சூழல் உருவாகும். உங்கள் வருமானத்திற்கு ஏற்ப இந்த அபராத தொகை அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது. எனவே கடைசி நிமிடம் வரை காத்திருந்து பதட்டப்படாமல் இப்போதே தேவையான ஆவணங்களை சரிபார்த்து உங்கள் ஆடிட்டரிடமோ அல்லது ஆன்லைன் தளங்கள் மூலமாகவோ உடனே தாக்கல் செய்து விடுவது நல்லது. இது ஒரு முக்கியமான கடமை மட்டுமல்ல, தேவையற்ற அவதாரத்திலிருந்து தப்பிக்க இதுவே சிறந்த வழி. உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த தகவல்களை மறக்காமல் பகிருங்கள். ஏன்னா ஜூலை மாதத்தில் வரும் இந்த மாற்றங்கள் உங்கள் பணத்தை மட்டுமல்ல, உங்கள் நிம்மதியையும் பாதுகாக்கும். இதுபோன்ற பயனுள்ள நிதி சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்ள நமது மரியானோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.